எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாமடா சாப்ப சண்டாளிங்களா. நானும் 5000 போட்டாங்களா? ஏன்டா ஏன் திமுகவை அழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இது அழியலாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்குறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிக்க முதல்ல. எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாமடா சாப்ப சண்டாளிங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்குறேன் எவனையும் சொல்கிறானா அவங்க ஆளை காணாம். எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்க. நான் ரொம்ப விளாவரியாக பேசுறது வெறும் சிக்கலாகி போவோம். அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பலை. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் ஒரு 5000 ரூபா போட்டார். மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னான் பாருங்க, அது நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காதில் போய் யாராவது சொல்லிப்பாங்க. 5000 போட்டாங்களா? ஏன்டா ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோடு இருக்கா. இவன் அதில் அந்த அதிர்ச்சியில் திமுக அழியன்னு சொன்னேன். அதில் பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த ரீஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தா 5000 போட்டு விட்டான். இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதோட இன்னும் நிறைய இருக்குடி மாப்பிள்ளை, இன்னும் நிறைய இருக்கு. நீ எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போற. அவர் சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு. இன்னும் நினைக்கிறாரு கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசனத்தை பூரா மேடெல்லாம் பேசி ஆகணும், பேசிக்கிட்டே இரு. ஆனால் செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான்.